Hello friends, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக போட்டிருக்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆன்லைன் மோடில் தான் வந்து கொடுக்கணும், அது வந்து தெரியும் எல்லாருக்கும். ஸோ 25th தான் லாஸ்ட் டேட் ஃப்ரெண்ட்ஸ். So applications are invited only through online mode from eligible candidates up to 5 p.m. 25/3/2021 for direct recruitment of post வந்து பார்த்தீங்கன்னா graduate assistants and physical education director grade 1. Okay, scale of pay போட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அண்ட் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டருக்கு வந்து 36,000 to 36,900 to 1,16,600. லெவல் 18 போஸ்ட் இது. இதுக்கான வேகன்சி வந்து 2098 இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் பண்ணணும். 1st 1/3/2021 தான் லாஸ்ட் டேட். சாரி 25/3 தான் லாஸ்ட் டேட். அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாதம் இருக்கும், 26-27. இது சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ். கரண்ட் வேகன்சி தான் இது. $2098 எவ்வளோ எந்த பிசி எம்பிசி எஸ்சி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோட்டாக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிரித்து போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி. இது இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஜிடினா ஜென்ரல் 19 வேகன்சிஸ். ஜிடிடி ஸோ எம்பிசி எஸ்டி இதுக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, geography, political science, home science, Indian culture, biochemistry, physical director grade 1, computer instructor grade 1. ஓகே, அடுத்து மைனாரிட்டி மீடியம் தெலுங்கு கன்னடா உருது படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிடினா ஜென்ரல் டர்ன், பிசினா பேக்வர்ட் கிளாஸ், அது உங்களுக்கு தெரியும். பிசிஎம்னா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம், எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி தெரியும். எஸ்சிஏ ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியார், டபிள்யூ விமென். ஸோ உமனுக்கும் வந்து அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. சிஏடின்னு பார்த்தீங்கன்னா லைனஸ் அண்ட் லோ விஷன் CAT 1, CAT 2 ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அவங்களுக்கு கேட்குறது வந்து அவங்களுக்கு வந்து கேட்குற தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 1% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது CAT 3க்கு வந்து ஸோ அவங்களுக்கு அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க செரிப்ரல் பிளாசி, லெப்ரோசி கியூர்ட், டுவாஃபிசம், ஆசிட் விட்டம்ஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அவங்களுக்குலாம் 1% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க.
CAT4னு பார்த்தா ஆட்டிசம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ், மல்டிபிள் டிசபிலிட்டி ஃப்ரம் அமாங்ஸ் பர்சன்ஸ் அண்டர் கிளாஸ் A to D. அவங்களுக்கு 1% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லா டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 30% விமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 4% கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கவங்களுக்கும் 3% கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் ஃபார் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இன் கரண்ட் வேகன்சிஸ் as per GO number 110, School Education SC2 Department dated 26/5/2017 படி பார்த்தீங்கன்னா 10% of postgraduate assistants vacancy in school education department shall be reserved for the qualified secondary grade teachers and other teachers with secondary grade scale of pay working in government higher secondary schools. ஸோ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல், முனிசிபல், பஞ்சாயத்து யூனியன் இதில் இருக்கிற எய்டட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து இது அண்டர் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஸோ 40 years of ஏஜ் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், பிசிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 5 yearsக்கு. விடோ, டெஸ்டிடியூட் விடோஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதர் குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பிஎட் பண்ணியிருக்கணும். அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் எஸ்எஸ்எல்சி அதான் 10th +2 +3 year கிராஜுவேஷன் அண்ட் 2 year போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கணும் அவங்களோட ஸ்டடீஸை. அண்ட் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி அவங்க வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கணும். அது வந்து யூஜிசி கீழே வர ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், இன்ஸ்டியூஷனாக இருக்கணும். adequate knowledge of official language. ஸோ தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து adequate knowledge இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பிஎட் பண்ணியிருந்துருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் அட்லீஸ்ட் 50% மார்க் இருக்கணும் அண்ட் பிஎட் பண்ணியிருக்கணும். ஸோ டீச்சர்ஸ் எஜுகேஷன் ரெகக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன், நேஷ்னல் கவுன்சிலால் ரெகக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் 45% மார்க் வித் பிஎட் அவங்களும் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் 15% மார்க் பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் அந்த மாதிரி இருக்கவங்களும் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி சேம் லாங்குவேஜில் இருக்கணும். ஓகே, இதான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் தமிழ் சப்ஜெக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அகடமிக் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பிஜி பண்ணியிருக்கணும், 15% மார்க் அது அட்லீஸ்ட் இருக்கணும். அடுத்தது வந்து 45% மார்க் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பிஎட் பண்ணியிருக்கணும், அப்படி இருக்கலாம்.
அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இதே தான், லாஸ்ட் டைம் பார்த்தா அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். எல்லாமே வந்து மாஸ்டர் டிகிரி அதே சேம் சப்ஜெக்டில் பண்ணியிருக்கணும். பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர் அதுக்கான கிரேடுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா அவங்க பேச்சுலர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். எல்லாமே 55% மார்க் இருக்கணும். ஸோ 4 years இன்டெகிரேட்டட் கோர்ஸ் கூட பண்ணலாம். பேச்சுலர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் 55% மார்க் இருக்கணும். அடுத்தது மாஸ்டர்ஸ் 2 years டியூரேஷனில் பண்ணியிருக்கணும். ஐ மீன் டு சே மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கும் அவங்களும் அதுவும் பண்ணியிருக்கணும். ஓகே, ரெண்டுமே பண்ணியிருக்கணும். பேச்சுலர்ஸும் பண்ணியிருக்கணும், மாஸ்டர்ஸும் பண்ணியிருக்கணும். அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும், 50% மார்க். அண்ட் அவங்களுக்கு ஒரு பிஎட் இருக்கணும். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் பிஎஸ்சி பிஎட் இல்லை பிஏ பிஎட் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. ஸோ மாஸ்டர் டிகிரி இன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எம்டெக் இவங்கெல்லாம் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். பிஎட் பிஎஸ்சி பிஎட் அவங்களும் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப்க்கு. பிஎட் பிஏ எட், பிஎஸ்சி பிஎட், பிஎஸ்சி எட் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா வந்து அவங்க வந்து யூஜி டிகிரி, யூஜி பிஜி பண்ணியிருக்கணும். டபுள் டிகிரி ஒரு டூயல் டிகிரி வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி பிஜி பிஎட் டிகிரி simultaneously are not eligible to apply for this recruitment. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து obtained any of the required qualification, SSLC, HSC, UG degree, PG degree, BEd degree simultaneously ஓகே ஒரே நேரத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரே நேரத்தில் 2 டிகிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஜியோ படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் ஸ்டடி த சேம் சப்ஜெக்ட். ரெண்டுமே அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்னால் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரே சப்ஜெக்டில் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் நாட் ஹேவிங் ப்ரிஸ்கிரைப்ட் குவாலிஃபிகேஷன் as on the last date of submission of filled in online application shall not be eligible to apply for the examination. The candidates should satisfy themselves about their eligibility before applying. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ முன்னாடியே வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிங்க. அப்புறம் கடைசியில் போர்டால் வந்து பண்ணாங்கன்னா எலிஜிபிலிட்டி இல்லைன்னு பண்ணால் வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க.
ஸோ என்னலாம் பண்ணியிருக்கீங்க, பிஎட் பண்ணியிருக்கீங்களா, எம்எஸ்சி பண்ணியிருக்கீங்களா, பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்களா, எல்லாத்தோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கையில் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த குவாலிஃபையிங் சர்டிஃபிகேட்ஸ் ஷுட் ஹேவ் பீன் obtained period to the last date of submission of filling in applications. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் கையில் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். இஃப் த கேண்டிடேட் claim that education qualification in the subject possessed is equivalent to சேம் இல்லைனாலும் அவங்க ஈக்குவலண்ட்டாக குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் இதை வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500. எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 250 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா டிடி இல்லைனா போஸ்டல் ஆர்டராகவும் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே ஆன்லைன் தான், ஆஃப்லைன் மோட் கிடையவே கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 3 hours டியூரேஷன், 150 MCQs தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மெயின் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன மேஜரோ அதோட சப்ஜெக்டில் வந்து 110 மார்க்ஸ்க்கும், பெடகாலஜி ஏதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து 30 மார்க்ஸ்க்கும், 10 மார்க்ஸ்க்கு வந்து ஜென்ரல் நாலேஜும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் மினிமம் எலிஜிபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 45% இல்லை 40% கூட வந்து பண்ணலான்னு போட்டிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எல்லாமே இங்கிலீஷ் தான். அதர் தேன் சப்ஜெக்ட்ஸ் வந்து பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ் தான். மென்ஷன் சப்ஜெக்ட் இது தவிர இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மட்டும் மல்டிபிள் செஷனில் நடக்கும். ஸோ அட் அ டைம் ஒரு செஷனில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் பண்ண ஒத்துக்குவாங்க. ஸோ மோர் தென் ஒன் செஷன் அட்டன் பண்ணுறது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு மெரிட் தான் ஆக்சுவல் மார்க்ஸ் ஆஃப் 10. ஸோ மெரிட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து குவாலிஃபை ஆகுறது. ஸோ மல்டிபிள் செஷன் எழுதுனீங்கன்னா அதோட எப்படி வந்து அதோட மார்க்ஸை வந்து நார்மலைஸ்டு மார்க் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ எம்சிக்யூஸ் நீங்கள் பண்ணிவிட்டு 150 மார்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஹால் டிக்கெட்ஸ் வந்து டிஆர்பி போர்ட் வெப்சைட் trb.tn.nic.inல வந்து இதில் போடுவாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் கிடையாது நம்மளுக்கு. நம்ம அது வந்து ஆன்லைனில் தான் போடுவாங்கன்னு. ஸோ நம்ம அதான் சொல்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஆன்லைனில் வந்து அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். நானும் வந்து நம்மளோட சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுறேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஹால் டிக்கெட்ஸ் வந்துருந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், participation of candidates in the computer-based examination is purely provisional, as does not confer any acceptance of their claim in the application. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ரோல் வைஸ் மார்க் லிஸ்ட் வந்து trb.tn.nic.inல வந்து போடுவாங்க.
certificate, the board will prepare certificate verification. The board will prepare the test list of candidates for certificate verification on 1:2 based on the actual marks in the case of single session paper or normalized marks in case of multiple session paper. ஸோ உங்கள் மார்க்ஸை வந்து 1:2 ரேஷியோவில் வந்து போடுவேன்னு சொல்கிறாங்க, நார்மலைஸ்டு அண்ட் மல்டிபிள் செஷன் மார்க்ஸை. If more than one candidate secures the same cutoff, ஸோ ஒரே கட் ஆஃப் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவளை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வில் பி பப்ளிஷ்ட் அண்ட் டிஆர்பி வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, candidates shortlisted or above shall bring all the original and attested copies. Certificates original and attested copies கொண்டு வரணும். Certificates who are not personally present, candidates who are not personally present for the certificate verification on the prescribed date shall not be considered for further selection process. ஸோ இன்டர்வியூவில் வந்து நீங்கள் இன்டர்வியூ டேட்டில் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா திருப்பி வந்து உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் போடுறாங்க. ஓகே, ஸோ எந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வரணும்னா 10th ஒரு SSLC மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட், எம்எட் டிகிரி சர்டிஃபிகேட், எம்பிஎட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் SC/STயாக இருந்தால் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். பிசி எல்லாத்துக்குமே கொண்டு வரணும். SC/ST பிசி எந்த ஒரு கொண்டு வரணும். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் issued by any other union territory will not be considered against vacancy reservation. ஸோ ரிசர்வேஷன்னா நம்ம தமிழ்நாடு பண்ணது தான் வந்து அதர் ஸ்டேட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏற்றுக்க மாட்டாங்களாம். அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் கேட்டகரியில் நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்குறவங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். ஓகே, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி அந்த ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறவங்க அந்த சர்டிஃபிகேட் ஒன்று கொண்டு வரணும், உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்குன்ட்டு. ஓகே, அடுத்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 20 to 60 KB இருக்கிற ஃபோட்டோ வந்து வேணும். அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாம் வேணும். ஸோ எது வந்தாலும் அதில் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ தப்பானது எதுவும் கொடுக்காதீங்க. கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது காண்டாக்டில் இருக்கிற ஒரு இமெயில் ஐடியாக கொடுங்க அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாம்லையும் சொல்கிற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் இதெல்லாம் பேப்பர், டிஜிட்டல் டைரி எதுவுமே வந்து கேட்ஜெட்ஸ் எதுவுமே எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் ஓன் எக்ஸ்பென்ஸில் வந்து போகணும். ஸோ 25th March 25th 2021 தான் லாஸ்ட்டு டேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து எப்படியாவது அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே. பிஎட் பண்ணி முடிச்சு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.